friends, so இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Motorola G51 இந்த ஸ்மார்ட் போனோட அன்பாக்சிங் வீடியோ தான் फ्रेंड्स பார்க்க போறோம். இத அன்பாக்ஸ் பண்ணி அப்படி Motorola என்ன பண்ணிருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நீங்க ஒன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி பாங்க இந்த ஸ்மார்ட் போன் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் Motorola G51 ஓட பாக்ஸ். இப்போ நம்ம பாக்ஸ் எடுத்து சீல கட் பண்ணி இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓபன் பண்ணே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தனே Motorolaோட பிராண்டிங்கோட ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா யூசர் மேனுவல் அண்ட் டாக்குமெண்டேஷன் சிம் எஜெக்டர் டூல் தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் இருக்கு. ஸ்மார்ட் போன் எடுத்து நம்ம சைடுல வச்சிருவோம். பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்மார்ட் போனுக்கு வருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா Black கலர்ல ஒரு சார்ஜிங் அடாப்டர் தந்திருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 20 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர். கடைசியா பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா டைப் சி கேபிளும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் சைடில் வச்சு இந்த ஃபோனுக்கு வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில் குவாலிட்டியை பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைனு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கொஞ்சம் மேட் ஃபினிஷ் டிசைன் எடுத்து வந்திருக்க மாதிரி இருக்குது. பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கலர் வேரியண்ட்டில் வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் இன்னொன்று வந்து சில்வர். ஸோ டிசைன் பார்க்க கொஞ்சம் டீசெண்டாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவரியை பற்றி பார்த்துருவோம். ஃபோன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் ஆன்லாக் பட்டனாக இருக்குது. இந்த பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்துட்டாங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தந்துட்டாங்க. அப்படியே அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் இருக்குது அண்ட் கூகுள் அசிஸ்டன்ட்கான டெடிகேட்டட் பட்டன் தந்திருக்காங்க. ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் தந்திருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே பாக்ஸ் தந்திருக்காங்க. அப்படியே ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் தந்திருக்காங்க. பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி சார்ஜிங் போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கீழ் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பஞ்சோல் டிசைனில் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.8 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே தராங்க. இது பார்த்தீங்கன்னா எல்சிடி பேனல் தான். பட் இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டு இருக்கு. இங்கே பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2400 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. ஸோ இங்கே ஓவராலாக டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நல்ல ஒரு ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் எடுத்துட்டு வராங்க. அதனால உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். பட் இங்கே வந்து எல்சிடி பேனல் தான் தராங்க. ஆம்லோட் தந்திருந்தால் இன்னமும் நல்லா இருந்திருக்கும். ஸோ டிஸ்பிளே பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பஞ்சோல் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 13 மெகாபிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. செல்ஃபி கேமராவோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080p வீடியோ எடுத்துக்கலாம் செல்ஃபி கேமராவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. அப்படியே இந்த கேமரா சுட்டு எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது. 50 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தராங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா. இந்த 8 மெகாபிக்சலில் நீங்கள் டெப்த் சென்சராகவும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ரோ விஷன் கேமரா தந்திருக்காங்க. டோட்டலாக இங்கே வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ரியர் கேமரோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 4Kல வீடியோ எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh ஒரு பேட்டரி தந்திருக்காங்க. சார்ஜிங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 20 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. 20 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர் டீடைல்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே OSன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு OS தராங்க. நல்ல க்ளீனான OS. இது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு லெவல் மேலே ரன் ஆகுது. இங்கே ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 480+ ப்ராசஸர் தராங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 5G ப்ராசஸர். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5G சப்போர்ட் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 12 5G பேண்ட்ஸ் தராங்க. இங்கே ஜிபியூன்னு பார்த்தீங்கன்னா Adreno 619க்கான ஒரு ஜிபியூ தந்திருக்காங்க. இந்த ஃபோனோட செக்யூரிட்டி சென்சார்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தராங்க அண்ட் ஃபேஸ் அன்லாக் சென்சாருமே தராங்க. 2 சென்சாருமே இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா IP52க்கான வாட்டர் ரெப்பலண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃப் ப்ரொடெக்ஷன் தராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீல்ஸை பற்றி பார்த்துருவோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் டீட்டெயில் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்தை வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். இந்த ஸ்மார்ட் ஃபோன் எந்த ப்ரைஸுக்கு லான்ச் ஆனாலும் நல்லா இருக்கும்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பத்து பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.